இன்னைக்கு பிக் பாஸ்ல இந்த சீசன்லயே அடிதடி இங்கதான் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் பார்க்கணும். பிக் பாஸ்ல சூப்பர் டீலர்ஸ் அந்த மாதிரி ரூம் எல்லாம் பிரிச்சு வச்சிருந்தாங்க. இந்த இந்த சீசன் லாஸ்ட் எபிசோட்ல வந்துட்டு பிக் பாஸ் ஸ்ட்ரைட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, இனிமே அதெல்லாம் கிடையாது, எல்லாம் ஒரே ரூம் அப்படின்ட்டு. அங்கதான் ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு, இன்னும் உள்ள பார்த்து நடந்துக்குங்க, யாரும் குறை சொல்ற மாதிரி ஷேம் ஷேம் அந்த மாதிரி எதுவும் நடந்துக்காதீங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. அது ஏன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த சீசன்ல என்னைக்கும் இல்லாத விதமா இந்த சீசன்ல நான் கண்டஸ்டன்ஸ் நடந்துகிட்ட விதம் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது, அதனால அதை சொல்லியிருந்தாரு. சரி, அடுத்து ப்ரோமோ பார்த்துடலாம். ஓப்பனிங்க அடிதடியோட தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சு. கம்முனு அவர் ஆரம்பிச்சாரு, கூட இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ அது கண்டிப்பா ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை தான் போய் முடிஞ்சிருக்கும். இந்த வீக்கெண்ட்ல கண்டிப்பா இதை பத்தி கண்டிப்பா நோஸ்கட் கொடுத்தே ஆகணும், கொடுப்பாங்க. ரெண்டாவது ப்ரோமோ வந்துட்டு இந்த வாரம் ஒரு டாஸ்க் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பிக் பாஸ். ஆகா ஓகோன்னு ஒரு ஹோட்டல் டாஸ்க்கு. அதுல ஒரு 3 பேர் ஸ்பெஷல் கெஸ்டா உள்ள வர்றாங்க. அந்த 3 பேர் யாருன்னு பார்த்தா, விஜய் டிவியோட பிரபலம் ஆங்கரா இருந்தவங்க பிரியங்கா, இன்னும் 2 பேரு லாஸ்ட் சீசன்ல வந்த மஞ்சரியும், நம்ம இது தீபக் அவர்களும் வந்திருந்தாங்க. இவங்க 3 பேரும் ஸ்பெஷல் கெஸ்ட். மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே இதுல லேபரா இருக்கணும். அவங்க வந்துட்டு வந்திருக்கிற கெஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த பணிவிட செய்யறது, அவங்கள உபசரிக்கிறது, இதுதான் இந்த டாஸ்க்கு. ஸோ இந்த டாஸ்க் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது வந்துட்டு ஒரு ப்ரோமோ 3 மூணாவது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ப்ரோமோ வந்துட்டு வாட்டர் மெலன் ஸ்டாரை பிரியங்கா ஒரு கமெண்ட் கொடுத்தாங்க. ஒரு குக்கி மாதிரி ஒரு கெட்டப் போட்டிருந்தாங்க மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாம். அதுல வாட்டர் மெலன் ஸ்டார் தான் சும்மா அந்த கெட்டப் வந்துட்டு கச்சிதமா பொருந்தின மாதிரி இருந்துச்சுங்க. அவங்க ஒரு இன்னொரு கமெண்ட் கொடுத்தாங்க, வெளியிற வாட்டர் மெலனுக்கு தான் அவங்க ஸ்டிக்கரை ஒட்டி தான் விற்கிறாங்க அப்படின்ட்டு. வரவும் போனோம்னா வாட்டர் மெலனை கிள்ளி விட்டே போறாங்க. ஸோ அவர் அதுக்கு ஏற்ற பீஸு. ஸோ அவர் நடந்துக்கிறது அப்படிதான் இருக்குது. இன்னும் ஒரு ஆக்டிங் ஒன்று பண்ணி காமிச்சாருங்க, சிவாஜி மாதிரி. அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு கத்தியில குத்தினா, அதாவது பார்க்கவே சகிக்கலைங்க. அவர் மூஞ்சியை மட்டும் பார்த்துருக்கேன், அந்த ஆக்ஷனை எல்லாம் கழுவி ஊத்திருப்பீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? வைல்ட் கார்டு என்ட்ரி எல்லாம் இனிமே எல்லாம் ஒரே ரூம் ஆகி போச்சு. இன்னும் உள்ள பட்டாசு வெடிக்குமா வெடிக்காதா, சண்டை எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க.